வெல்கம் டு ReChi டைம்ஸ் வித் ஹாப்பி குக்கிங். நாம் இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி பாவக்காய் புளிக்குழம்பு. நான் குட்டி பாவக்காய் எடுத்திருக்கேன். இது பார்த்திங்கன்னா கிராமப்புறங்களில் தான் கிடைக்கும். இதில் கசப்பு அவ்வளோவா இருக்காது. ஆனால் பெரிய பாவக்காயில் பார்த்திங்கன்னா கசப்பு நிறையா இருக்கும். அப்புறம் அந்த கசப்பை நீக்கிட்டு அப்புறமா தான் நம்ம குழம்பு வைக்க முடியும். ஆனால் இந்த பாவக்காயில் அப்படி இல்லை, கசப்பு கம்மியாக இருக்கிறதுனால நம்ம குழம்பு ரொம்ப ஈஸியாக சூப்பராக செஞ்சிடலாம். இப்போ நம்ம குழம்பு செய்ய ஆரம்பிச்சிடலாம். கடாய் வச்சுக்கலாம். இதில் 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். இதில் எண்ணெய் சூடானதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் வெந்தயம். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா கருவேப்பிலை சேர்த்துடலாம். நான் ஒரு 15 சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். அதை இதில் சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். இப்போது வெங்காயம் ஓரளவு வதங்கிடுச்சு. தக்காளி சேர்த்துடலாம். நான் 2 மீடியம் சைஸ் தக்காளியை குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கேன். அதை இது கூட சேர்த்துடலாம். இப்போ இந்த வெங்காயம் தக்காளிக்கு மட்டும் கொஞ்சம் உப்பு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி விட்டுக்கணும். இப்போது வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. இந்த டைமில் நம்ம பாவக்காயை சேர்த்துடலாம். நான் சின்ன சைஸ் பாவக்காய் இருக்கிறதெல்லாம் நடுவில் இந்த மாதிரி கீறி வச்சு எடுத்திருக்கேன். கொஞ்சம் பெருசாக இருக்கிறதெல்லாம் இந்த மாதிரி 2ஆக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை சேர்த்துடலாம். இதையும் வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி விட்டு ஒரு பாதி வேகிற அளவுக்கு நம்ம குக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது பாவக்காய் பாதி குக் ஆகிடுச்சு. இந்த டைமில் நம்ம மசாலா பொடியெல்லாம் சேர்த்துடலாம். நான் ஒரு பவுலில் ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து நல்லா கரைச்சி எடுத்துருக்கேன். இது கூடவே மசாலா பொடியெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம காய் கூட சேர்த்துடலாம். 2 டேபிள் ஸ்பூன் குழம்பு மசாலா பொடி, 1/2 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதை இப்போ பாதி குக்காகி இருக்க இந்த பாவக்காய் கூட நம்ம சேர்த்துடலாம். இது கூடவே குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இதில் வேறு எந்த தண்ணியுமே நம்ம ஊற்ற தேவையில்லை. இதிலையே இந்த பாவக்காய் இன்னும் நல்லா குக் ஆகட்டும். இப்போ இதை நம்ம மூடி வச்சிடலாம். பாவக்காயெல்லாம் நல்லா குக் ஆகட்டும். மசாலாவோட பச்சை வாசனை இல்லாமல் போகணும். இப்போ ஒரு 10 நிமிஷம் போல் ஆகிருக்கு. குழம்பு நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பாவக்காவும் நல்லா வெந்துடுச்சு. இந்த பாவக்காய் குழம்புல கசப்பு அவ்வளோவா இருக்காது. ஆனாலும் இதில் நம்ம கொஞ்சம் வெல்லம் சேர்த்துக்கலாம். ஏன்னா அந்த புளிப்பு, இந்த இனிப்பு இந்த குழம்போட இந்த பாவக்காய் சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நான் இதில் ஒரு சின்ன வெள்ளைக்கட்டியை இந்த மாதிரி சேர்த்துக்கிறேன். நம்ம வெல்லத்துக்கு பதிலாக சர்க்கரை கூட சேர்த்துக்கலாம். ஆனால் வெல்லம் சேர்த்தா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது ஒரு 2 நிமிஷம் மட்டும் நம்ம அடுப்பில் வச்சுட்டு ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், 2 நிமிஷம் ஆகிடுச்சு. நம்ம பாவக்காய் புளிக்குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை நம்ம ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். கசப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது, அதனால குழந்தைங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க. சுகர் பேஷண்ட்ஸ்க்கு இந்த பாவக்காய் புளிக்குழம்பு ரொம்ப நல்லது. 10 நாளைக்கு ஒரு தடவை இந்த பாவக்காயை நம்மளோட உணவில் சேர்த்துக்கிறது ரொம்பவே நல்லது. இந்த பாவக்காய் புளிக்குழம்போட ஒயிட் ரைஸ் வச்சு சாப்பிடுங்க. ரொம்ப சூப்பராக சுவையாகவும் இருக்கும். நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்படியே ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.